ஓகே, எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யோகா. ஃபர்ஸ்ட் இது யோகான்றது எதை நோக்கி போகுது, என்ன எய்ம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றதா மெயின் விஷயம். நம்மளோட மைண்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிட்டே இருக்கு. யோகா பண்ணும்போது நம்ம அதை ஒருங்கிணைக்கிறோம். நம்ம மன அலைச்சலை வந்து ஒருங்கிணைக்கிறது தான் யோகாவோட ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம பாடியை வந்து ஃபிட் அண்ட் ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும் அப்படின்னா யோகா எக்ஸசைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட திறமையை வந்து செயல்படுத்தணும், இல்லை நம்மளோட திறமையை வந்து ஆக்ஷன்ல கொண்டு வரணும் அப்படின்னாலுமே யோகா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு ஃபைட் அகெயின் டிசீசஸ். நம்ம நோயை எதிர்க்கணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணலாம். உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கில் வந்து ஒன்று அழகாக கொடுத்துருக்காங்க, நான் தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நோயை தீர்க்கும் வழி இல்லாத, வலியை உணராத மருத்துவ முறையை யோகா அப்படின்னு சொல்லி நிறைய வல்லுநர் வந்து சொல்றாங்க. ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அது மேட்சா இருக்கும். நம்ம டிசீஸை வந்து ஃபைட் பண்ணி அதை துரத்தணும் அப்படின்னா யோகா எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து ஒரு அமைதி இல்லாம கண்ட இடத்துல அலப்பாஞ்சிட்டு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதுக்கு போலாமா, இங்க போலாமா, இதை செய்யலாமான்ற ஒரு குழப்ப நிலையில எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி யோகா பண்ணும் போது அது காம் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே விஷயத்த ஷார்பன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக இருக்கட்டும், நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், இந்த யோகா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட ஹிஸ்டரிலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பட் ஃபோக்கஸ் ஆனா இதை பத்தி முழு எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கு. என்னன்னா நம்ம யோகா பண்ணும்போது மட்டும்தான் நம்ம மைண்டை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஒரு நிலைக்கு கொண்டு வரும்போது தான் ஆழ் மனசுல நம்ம என்ன யோசிக்கிறோன்றதை நமக்கு தெரியப்படுத்துது. அப்படி தெரியப்படுத்தும் போது இதுதான் நமக்கு தேவையான வழின்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது, நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு செல்ஃபா நம்மள என்ன பண்ணிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்க முடியுது இந்த யோகா பண்றதுனால. ஸோ ப்ரீஃபா இதோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிசிக்கல் ஹெல்த் வேணும், நல்ல ஒரு குட் ஹெல்த் வேணும். ஒரு நல்ல ஒரு ஏஜ்லயுமே, ஒரு ஓல்டு ஏஜ்லயுமே நமக்கு ஒரு பிசிக்கல் நல்ல குட் ஹெல்த் வேணும் அப்படின்னா கண்டிப்பா யோகா எக்ஸசைஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். மென்டல் ஹைஜீனிக், நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு தான், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாம ஒரு மென்டல் வந்து தட் மைண்ட் வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும்னா யோகா வந்து பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம எமோஷனலா ரொம்ப டவுனா இருப்போம், டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட தாங்கிக்க முடியாது, இல்லை நம்மளோட இருதயம் வந்து ரொம்ப கல்லா கூட இருக்கலாம். யார் நம்ம எது சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம நமக்கு பிடிச்ச வழியில போகணும்னு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம இடிச்சிட்டா கூட அவனை கொலை பண்ணணுன்ற இருதயத்தை கூட சில பேருக்கு வந்து இருக்கு. அந்த மாதிரி வந்து எமோஷனல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த எமோஷனல்லாம் ஸ்டேபிளாக ஆக்கிறதுக்குமே இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிஹேவியர்ல வந்து மாரல் வேல்யூஸ், டு இன்டிகிரேட் மாரல் வேல்யூஸ் இன் பிஹேவியர்.